கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் இல்லைனா தாத்தா பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் இந்த கட்டத்தில் ஒரு மிஷனை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டைம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு உங்கள் தாத்தாவை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி பாஸ்ட்டுக்கு போய் உங்கள் தாத்தாவை போட்டு தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாத்தா மூலியமாக உருவாகிற உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்க மாட்டாங்க. அண்ட் உங்கள் அப்பா மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக பிறந்திருக்கவே முடியாது. ஸோ உங்கள் தாத்தாவை நீங்கள் பாஸ்ட்லேயே போட்டு தள்ளிட்டிங்கன்னா உங்கள் அப்பா பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் நீங்கள் பிறக்கலனா எப்படி உங்கள் தாத்தாவை போய் பாஸ்ட்டில் போட்டு தள்ளுவீங்க? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லூப் வந்து கிரியேட் ஆகுது. நீங்கள் ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு ட்ராவல் ஆகி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. பாஸ்ட் ப்ரெசென்ட்டை மாற்றுது, ப்ரெசென்ட் ஃபியூச்சரை மாற்றுது, அண்ட் ஃபியூச்சர்லேருந்து நீங்கள் திரும்ப பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. ஒரு லூப் வந்து கிரியேட் ஆகுது. டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஒரு வகையான லூப்பை தான் கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சே ஆகணுங்கிறது உங்கள் டெஸ்டினியாக மாறிடும், உங்கள் தலையெழுத்தாக மாறிடும். புரியுதா? நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் அந்த லூப் உங்களை கட்டாயமாக செய்ய வச்சிடும். ஸோ இந்த சமயத்தில் அந்த டைம் ட்ராவலால் பாதிக்கப்படுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சாய்ஸுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி லூப்பை கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறத எழுதப்படாத ஒரு தலையெழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டைம் லூப்பில் மாட்டியிருக்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அவங்க சாய்ஸ் எடுத்து எனக்கு இது வேணான்னு நினச்சா கூட அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுதான் அந்த டைம் லூப்போட மகிமையே. இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை தொடர்ந்து பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். ஸோ அந்த பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ் அகைன் கிட்டத்தட்ட அந்த தாத்தா பேரடாக்ஸ் மாதிரி தான். பட் இதில் ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் போய் எதையுமே கொல்லலை, எதையுமே மாற்றலை, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இந்த மாதிரி E = mc² அப்படின்னு சொல்லி நம்ம ஐன்ஸ்டீனால் உருவாக்கப்பட்ட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும். அதை எல்லா வகையிலுமே எல்லா இடங்களிலுமே பப்ளிஷும் செஞ்சுருக்காங்க. அது ஒரு மிக ஃபேமஸான தியரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி E = mc² அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் டைம் ட்ராவல் மூலிமா பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல குழந்தையா இருக்க ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட ஒப்படைக்கிறீங்க. உங்ககிட்ட அந்த E = mc² சம்மந்தப்பட்ட எல்லா நோட்ஸும் இருக்கு. அது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட ஒப்படைக்கிறீங்க. அதை நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் பப்ளிஷ் பண்ண உடனே அது உலகம் முழுக்க மிக பெருசாக வந்து ஃபேமஸாக பேசப்படுது. அண்ட் அப்போதுலேருந்து ஏகப்பட்ட புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த புக்ஸ் உங்கள் கையில் திரும்ப கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை உருவாக்குனது யாரு? நீங்கள் இந்த மாதிரி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை படிச்சுட்டு அதை கொண்டு போய் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட கொடுக்குறீங்க. அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதை பார்த்து அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை உருவாக்குறாரு. ஸோ அப்போ அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஒரு மர்மமாக இருக்குது. இதை விட சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 2018 கொரோனா வந்து பரவ ஆரம்பிச்சது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களே அறியாமல் உங்கள் உடம்புல கொரோனா வந்து தொத்துக்குது. ஓகே, நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி 2018 போகிறீங்க. சும்மா எட்டி பார்க்கலான்னு போகிறீங்க. பட் அந்த டைமில் லைட்டாக ஒரு தும்மலை போடுற மூலிமா கொரோனா பரவ ஆரம்பிக்குது. நீங்கள் 2021 வரும்போது கொரோனா தலைவிரிச்சு தாண்டவ மாட்டிட்டு இருக்கு. ஸோ இப்போ 2021 நீங்கள் உருவாக்கின அந்த டைம் மிஷின் மூலிமா தெரியாதனமாக உங்கள் உடம்புல வந்து அந்த கொரோனாவால் தான் 2018 மிகப்பெரிய பரவலே நடந்திருக்குன்னா அந்த கொரோனா உருவாக்குனது யார்? நீங்களா? இல்லை 2018 அதுக்கான வித்தியாசமான ஆரிஜின் இருந்துச்சா? ஸோ அந்த ஆரிஜின் அப்படியே தொலைஞ்சு போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். லியோனார்டோ டா வின்சி மோனாலிசா பெயிண்டிங் வந்து உருவாக்குனாரு. உங்கள் ஃபோனில் அந்த மோனாலிசா பெயிண்டிங் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி லியோனார்டோ கிட்ட இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க லியோனோ அந்த பெயிண்டிங் வந்து போட்டு கொடுக்குறாரு. ஸோ அந்த பெயிண்டிங்கை உருவாக்குனது லியோனார்டோவா இல்லை நீங்கள் பாஸ்ட்டில் ட்ராவல் ஆகி அந்த பெயிண்டிங்கை நீங்களே உருவாக்குறீங்களா? அதோட ஆரிஜின் அப்படியே தொலைஞ்சு போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம திடீர் தேர்ட் டைமென்ஷனில் இருந்துக்கிட்டு நேராக போயிட்டு இருக்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன மாற்றங்கள் செய்யணும்னு நினச்சோன்னா கூட அந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த டைமை மாற்றி விட்டுரும். ஸோ அந்த லூப் உடைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அகெயின் ஒரு நேரடியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களுக்கு நிறைய சாய்ஸஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும். ஆனால் அந்த லூப்பை உடைக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தியரிஸுமே பெரிய அளவுக்கு வைக்கப்படலை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிவர்ஸ் தியரி அண்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட சிங்க் ஆனது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் காலையில் எழுந்துச்சு நல்லா குளிச்சுட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. ஸோ அந்த ஹோட்டலில் பூரியும் பொங்கலும் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதை சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ என்ன நினைக்கிறீங்கன்னா கையில் ₹1 காயின் எடுத்துகிட்டு சுண்டி விட்டு இது மூலிமா பூரி சாப்பிடலாமா பொங்கல் சாப்பிடலாமா சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. தலை விழுந்தா பூரி, பூ விழுந்தா பொங்கல் அப்படிங்கிற தாட் தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சுண்டி விட்ட காயின் வந்து தலையாக விழுந்தா நீங்கள் பூரியை சாப்பிட போகிறீங்க, பூவை விழுந்தா பொங்கலை சாப்பிட போகிறீங்க. ஸோ இதை முடிவு செய்கிறது அந்த ₹1 காயின் தான். நீங்கள் சுண்டி விடுற வேகத்தை பொறுத்தும் அன்றைக்கி எவ்வளோ காற்று அடிக்குது அதை பொறுத்தும் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு சுண்டி விட்றீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்கம் வந்து இருக்கும். ஸோ அந்த அவுட்கம்மை கொண்டு வரது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். ஒரு சின்ன மாற்றம் கூட மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும். ஸோ நீங்கள் சுண்டி விடுறதுல கொஞ்சம் வேகத்தை குறைச்சி சுண்டி விட்டீங்கன்னா வித்தியாசமான அவுட்கம் வந்திருக்கும். அண்ட் அந்த வித்தியாசமான அவுட்கம் வேற ஒரு பேரலல் யூனிவர்ஸில் நடந்திருக்கலாம். இதை தான் மல்டிவர்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. அண்ட் மல்டிவர்ஸ் தியரி கூட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டும் லிங்க் ஆகி தான் வருது. ஸோ அந்த மல்டிவர்ஸ் தியரியில் ஒரு கட்டில் நீங்கள் சுண்டி விட்டு தலை விழுந்து பூரி சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா ஒரு கட்டில் சுண்டி விட்டு பூ விழுந்து பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க. அந்த
அந்த இடத்துல டிஃப்ரெண்டான 2 டைம் லைன் பார்த்தீங்கன்னா உருவாகுது. குவாண்டம் ஸ்டேட் அந்த இடத்துல 2 விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சுண்டி விட்டுற வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சுத்தமாக தெரியாது. ஸோ அதை தான் ஸ்காட்டிங்கர் ஸ்கேட் மூலிமா அவரும் சொல்ல ட்ரை பண்ணார். அண்ட் மல்டிவர்ஸ் தியரிங்கிறதும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கூட லிங்க் ஆகி வர்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இது வந்து சொல்லவும் படுது. ஸோ அந்த மல்டிவர்ஸ் தியரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அண்ட் பூஸ்டர் பேரடாக்ஸ் கூட ஈஸியாக லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி உங்கள் தாத்தாவை கொல்ல போகிறீங்கன்னா அது உங்களுடைய பாஸ்ட் கிடையாது, அது டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு மல்டிவர்ஸில் நடக்க போகிற ஒரு பாஸ்ட். அந்த இடத்துல நீங்கள் அந்த தாத்தாவை கொல்றது மூலிமா அந்த யூனிவர்ஸில் உருவாக போகிற உங்களையே கொன்னுறீங்க. பட் இந்த யூனிவர்ஸில் நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க. ஸோ மல்டிவர்ஸில் 2 விதமான அவுட்கம் 2 விதமான இடத்துல கண்டிப்பாக வரலாம். அதே தான் இந்த பக்கம் பூஸ்டர் பேரடாக்ஸுக்கும் நடக்குது. ஸோ இந்த யூனிவர்ஸில் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அகைன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இந்த ரிலேட்டிவிட்டி தியரியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. பட் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வித்தியாசமான ஒரு யூனிவர்ஸில் இருக்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட அதை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த மல்டிவர்ஸில் அந்த யூனிவர்ஸில் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் வந்து நீங்களாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆரிஜின் வித்தியாசமான யூனிவர்ஸில் மாற்றப்படலாம். ஸோ இப்படி நடக்கிறது மூலியமாக அந்த மல்டிவர்ஸ் தியரி உள்ள வரது மூலியமாக அந்த டைம் லூப் வந்து பிரேக் ஆகுது. அகைன் டைம் வந்து ஒரு சீரான நேர்பாதையில் வந்து போகுது. அந்த லூப்பை பிரேக் பண்ணுறது மூலியமாக எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நடக்க போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு இருக்க அந்த லா படி 3 டைமென்ஷனல் லா படி ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஸோ பாஸ்ட்டுக்கு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கனாலே அது வந்து மல்டிவர்ஸை தான் உருவாக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் மிஸ் பண்ண ஒரு சான்ஸை தேடி போறீங்கன்னா டிஃப்ரெண்டான என்ன ஒரு ரியாலிட்டி டெக்னிக்கலி அந்த மல்டிவர்ஸை தான் பற்றி நான் உருவாக்குது. அண்ட் மெயின் டைம் லைன் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ இருக்க வரைக்கும் ஒரே ஒரு தியரி, உங்களால் பாஸ்ட்டில் ட்ராவல் பண்ண முடியாது, உங்களுடைய ஃபியூச்சரை நோக்கி மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போதுமே பழசை மாற்றவே முடியாது. ஸோ புதுசாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.